பிரார்த்தனை. ஓம் கஜானனம் ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு கபித்தஜம்போ ஃபலசாரபக்ஷிதம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் சோகவிநாசகாரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா சித்திர்பவது மே சதா குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् 162வது வகுப்புல பலவிதமான உலோகங்கள், அத தாத்துக்களை எடுக்கிறது, சுத்தம் பண்றது, அப்புறம் கனிம வளத்துறை அமைச்சர் லோகா அத்தியக்ஷ அவர் அது சம்பந்தமான தயாரிப்பு, தொழிற்சாலைகள், சுரங்கம் வெட்டி எடுக்கிறது, அதுல இருந்து தாதுக்களை இது பண்றது, அதுல இருந்து பயனுள்ள பொருட்கள் தயாரிக்கிறது, அதனுடைய காமர்ஸ் வணிகத்தை எல்லாம் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். இப்ப அடுத்தது பண அச்சடிக்கிற துறை தலைவர், அதுக்கும் ஒரு தனியா துறை இருந்தது. இந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. நம்ம சிதம்பரம் அந்த வேலையெல்லாம் பண்ணாரு நிதியமைச்சரா இருக்கும்போது. பக்கத்து நாட்டுல எல்லாம் அடிக்கிறதுக்கு கொடுத்தாருன்னு கேள்வி. ஆனா அந்த காலத்துல அதுக்குன்னு ஒரு தனித்துறை இருந்திருக்கு. நாம இப்ப அண்மையில நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க அந்த நாட்டுக்குள்ள போகலன்னு மீசையை முறுக்கி விட்டதெல்லாம் பார்த்தோம். ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலமாகவே தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி இப்போ கேமராக்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல ஒற்றர்கள் வேணும், இந்த காலத்துல கேமரா வச்சிருந்தா போதும். சீனாக்காரன் சொன்னா எனக்கு கேமரா கூட வேண்டாம், போன் சாப்ட்வேர் இருந்தா போதும், அல்லது கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இருந்தா போதும், நான் அந்த கம்ப்யூட்டரையே கேமராவையே ஹைஜாக் பண்ணிடுவேன், போன் கேமராவை ஹைஜாக் பண்ணிடுவேன்.
பண்ணி என்னென்ன உழவு பார்க்கணுமோ பார்த்துருவேங்கிறான். அதுக்கு நிறைய ஆப் எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான். அது ஒரு விதத்துக்கான ஆப்பா இருக்கும், அது செய்யறது வேற வேண்டா வேலையெல்லாம் செய்யும். இந்த மாதிரி அந்த காலத்துல உழவு பார்க்கறதுக்கு மனிதர்களை நியமிக்கணும். இந்த காலத்துல டெக்னாலஜி வேற விதமா போயிருக்கு. அந்த காலத்துல மனுஷங்க யுத்தம் பண்ணுவாங்க. இப்ப மகாபாரதம் மாதிரி ஏவுகணைகள், அஸ்திரங்கள் யுத்தம் பண்ணுது. இப்படி காலத்துக்கு ஏற்றது மாதிரி விஷயங்கள் மாறுது. அந்த காலத்துல கணக்கு வழக்கு எல்லாம் போடுறதுக்கு மனிதர்கள் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு சாப்ட்வேர் எல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் வந்ததுனால பல விஷயங்கள்லயும் பல மாற்றங்கள். அதனால நாம பழைய காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு எசன்ஸ கிரகிச்சுக்கணும். இப்போ இனிமேல் பணம் அச்சடிக்கிறது துறையை பத்தி சொல்ல போறார். லக்ஷண அத்தியக்ஷக, சூப்பரிண்டென்ட் ஆஃப் மிண்டிங் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ அது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவனிச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய் இறக்கணுமா, 1000 ரூபாய் இறக்கணுமா, 2000 ரூபாய் இறக்கணுமா, 500 ரூபாய் இறக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அந்த காலத்துல நாணயங்கள், அதாவது தாள்கள் இல்லை, நாணயங்கள் இருந்தது. அந்த நாணயங்கள் அதுக்கு ஒர்த்தா இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒர்த்தே இல்லாத காகிதத்தை வச்சு, டாலரை வச்சு உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டுல தாள் அச்சடிச்சாலும் அதுக்குள்ள தங்கத்தை ரிசர்வ் வச்சுக்கிட்டு தான் அச்சடிப்பாங்க. நம்மகிட்ட 500 கிலோ தங்கம் இருந்ததுன்னா 500 கிலோவுக்கு தான் தாள் அச்சடிப்பாங்க. அதனால நம்ம ரிசர்வ் வங்கி கவர்னர் அதுல கையெழுத்து போட்டிருப்பார், இதுக்கு சமமான மதிப்புள்ள பொருளை நான் தரதுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் அப்படின்னு. அதனால நாணய தயாரிப்பு துறை அல்லது நாணய அச்சடிப்பு துறை, அது சம்பந்தமா இன்னைக்கு 163வது வகுப்புல பார்க்க போறோம். 24வது வாக்கியம். இரண்டாவது பிரகரணம், 12வது அதிகரணம் அல்லது 33வது அத்தியாயம். இது சொன்னதுனால இன்னொரு விஷயத்தையும் சொல்ல முடியுமா பாக்குறேன். இன்னைக்கு வைகாசி மாசம் 29ஆம் தேதி, மூல நட்சத்திரம், துதியை திதி. பழைய காலத்துல இதெல்லாம் முக்கியம், அதனால கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். லக்ஷண அத்தியக்ஷः, லக்ஷண அத்தியக்ஷः, சதுர்பாக தாம்ரம், சதுர்பாக தாம்ரம், ரூப்யரூபம், ரூப்யரூபம்,
தீக்ஷ்ண तीक्ष्ण கிரபு त्रपु சீசா सीसा அஞ்சனானாம் अञ्जनानाम् அந்யதம अन्यतम மாஷ माश பீஜ बीज யுக்தம் युक्तं காரயேத் कारयेत् பணம் पणम् அர்த்தபணம் अर्धपणम् பாதம் पादम् அஷ்டபாகம் अष्टाबाहम् இதி इति பாதாஜீவம் पादाजीवम् தாமிரரூபம் ताम्ररूपम् மாஷகம் माशकम् அர்த்தமாஷகம் अर्धमाशकम् காக்கணீம் काकणीम् அர்த்தகாக்கணீம் अर्धकाकणीम् இதி इति அந்த காலத்துல புழக்கத்துல இருந்த நாணய முறைகள். சதுர்பாக தாமிரம், நாலுல ஒரு பங்கு தாமிரம். பாக்கி தீக்ஷ்ண, திரபு, சீசா, அஞ்சனானா. தீக்ஷ்ண இரும்புன்னு வச்சுக்கிட்டா, திரபு வெள்ளியம் வச்சுக்கிட்டா, சீசா காரியம் வச்சுக்கிட்டா, அஞ்சனம் அப்படிங்கிறது இரும்புல ஒரு வகையா வச்சுக்க வேண்டி வரும். இதுக்கு முன்னாடி அஞ்சனம் பற்றி குறிப்பு வரலன்னு நினைக்கிறேன், இங்க அது கொண்டு வந்திருக்காங்க. அந்யதம மாஷ பீஜ யுக்தம். மாஷம்னா உளுந்து, உளுந்து வித்து அளவுல இந்த இதெல்லாம் தீக்ஷ்ணம் 1, திரபு 2, சீசம் 3, அஞ்சனம் 4. இது 4ம் உளுந்து அளவு. பழைய காலத்துல இந்த மாதிரி ஒரு இது உண்டு. சித்தா எல்லாம் மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அளவுகள், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு நுள்ளு இந்த பொடி, இந்த மாதிரி அந்த காலத்துல உள்ளவங்க சில அளவைகள் வச்சிருந்தாங்க. அது மாதிரி உளுந்தளவு. ஆச்சமனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க பூஜை பண்ணும்போது, அதுல அப்படிதான் உளுந்தளவு தண்ணி விட்டு ஆச்சமனம் பண்ணணும் அப்படிம்பாங்க. தாமிரமும் மற்றவைகள் எல்லாம் உளுந்து அளவும் சேர்த்து செய்தால் அது பணம். அதுல வெரைட்டி அர்த்த பணம், அரப்பணம், பாதம் கால் பணம், அஷ்டபாகம் கால்ல அரை, அதாவது மொத்தத்துல 8ல ஒரு பங்கு. அது காலே அரைக்கால், அரைக்கால் பங்குன்னு சொல்லுவாங்க. கால்ல அரை, அதை அரைக்கால்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆடியோ வர்றதுல கஷ்டம் இருக்கா? இல்ல சாமி, லேசா ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கு, வேற ஒண்ணு நார்மல் ஆயிட்டு. அப்ப அரைக்காலும் 2 அரைக்கால் சேர்ந்தா ஒரு கால், 2 கால் சேர்ந்தா ஒரு பாதி, 2 பாதி சேர்ந்தா ஒரு பணம். பாதாஜீவம் தாமிர ரூபம், அதுல கால் பங்கு. முதல்ல சொன்ன ரேஷியோல கால் பங்கு
அது வந்து அதுலயும் அந்த ரேஷியோல பண்ணக்கூடியதுல வெரைட்டி மாஷகம், அரை மாஷகம், அர்த்த மாஷகம், காக்கணியும் அர்த்த காக்கணியும் அப்படின்ட்டு அதுலயும் வெரைட்டி. பழைய காலத்துல இங்க இன்னைக்கு கூட மக்கள் மத்தியில் அது புழக்கத்துல தான் இருக்கு. அதாவது பழைய காலத்துல உள்ளவங்கள வாயில துட்டு சொல்லுவாங்க, சக்கரம்னு சொல்லுவாங்க, காசு சொல்லுவாங்க. துட்டு, பணம், காசு இது எல்லாமே பழைய காலத்துல புழக்கத்துல இருந்த நாணய முறைகள். இன்னைக்கு அத வெறுமனே பணம் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க. பணம்ங்கிறது கூட அந்த காலத்துல ஒரு விதமான நாணய முறையா இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். அணா, எட்டணா, நாலணா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற வேற நாடுகள்ல வேற வேற பேர்கள்ல பணப்புழக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு டாலர், ருப்பியா அந்த மாதிரி நம்ம சொல்றது மாதிரி. இப்படி 2 வெரைட்டி இருந்திருக்கு. ஆங்கிலம், the superintendent of mint, mintna minting, shall carry on the manufacture of silver coins. ரூபிய ரூபம் அப்படிங்கிறது வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. முதல் வெரைட்டி வந்து வெள்ளி நாணயங்கள். தங்க நாணயங்கள் கூட புழக்கத்தில் இருந்த காலம் உண்டு. மேட் அப் ஆஃப் 4 parts of copper. 1/16 16ல ஒரு பங்கு. அந்த மாஷா உளுந்தளவுங்கிறத ஆங்கிலத்துல 16ல ஒரு பங்குன்னு மாத்திருக்காங்க. 4ல ஒரு பங்குன்னா காலு, 8ல ஒரு பங்குன்னா அரைக்காலு, 16ல ஒரு பங்குன்னா காலே அரைக்கால். இப்படி எல்லாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு அதுக்கும் டச் இல்ல. பழைய காலத்து அது வாய்ப்பாடு. Of any one of the metals, Tikshna, Trapu, Sisa, Anjana and Anjana, there shall be a pana, half a pana, a quarter and 1/8. காலை அரைக்கால்ங்கிறத 1/8 அப்படிங்கிறாங்க. அடுத்தது தாமிர ரூபம். ரூபிய ரூபம் வெள்ளி பணம், தாமிர ரூபம் தாமிர பணம். Made up of 4 parts of an alloy, பாதா ஜீவம் அப்படிங்கறது அல்லாயின்னு எடுத்திருக்காங்க. shall be மாஷகா, ஆஃப் எ மாஷகா, காக்கணி அண்ட் ஆஃப் எ காக்கணி அப்படின்னு ஆங்கிலம். பண்டிதமணி லட்சினை தலைவன். லட்சினைனா ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் அந்த மாதிரி அர்த்தம் வரக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல அது நாணயம் அச்சிடுறவங்க, நாணயத்துறைங்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க.
நான்கில் ஒரு கூறு செம்பும். அதை பத்தி ஒரு லட்சினைங்கிறது ஒருவேளை அந்த பணத்துக்கு மேல ₹1 ₹2 அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணணுமே, அதனால அந்த ஆளுக்கு லட்சினை தலைவன், நாணய தலைவன் பேர் கொடுத்தாங்க போல. நான்கில் ஒரு கூறு செம்பும் இரும்பு வெள்ளியம் காரியம் அஞ்சனம் என்னும் இவற்றுள் ஒன்றில் ஓர் உளுந்து அளவும் சேர்த்து வெள்ளி நாணயமாகிய பணத்தை செய்தல் வேண்டும். அதாவது இதுல மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மிச்ச மீதிக்கு வெள்ளி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இங்கனமே அரைப்பணம் காற்பணம் அரைக்கார் பணங்களையும் கணக்கிட்டு செய்தல் வேண்டும். இதே ரேஷியோவில் பாதினா அரைப்பணம், இதே ரேஷியோவில் கால்னா கால் பணம், இதே ரேஷியோவில் அரைக்கால்னா அரைக்கால் பணம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இங்கனமே அரைப்பணம் காற்பணம் அரைக்கார் பணம் வந்திருக்கு, முக்கா பணம் வரலையே அப்படின்னா முக்கார் பணம் இதே மாதிரி கணக்கு போட்டு செய்துக்க வேண்டியதான். இத பத்தி ஒரு டிப்ஸ் சொல்றாரு, கூடுதல் விவரம். 16 உளுந்தளவு எடை கொண்டது ஒரு பணமாகும். அப்போ ஒரு பணம்னா எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருந்திருக்காங்க. பழைய காலத்துல கிராமு மில்லி கிராம் எல்லாம் இல்லாத காலத்துல உளுந்தினுடைய எடைக்கு சமப்படுத்தியிருக்காங்க. 16 உளுந்து இருந்தா அது ஒரு பணம். அதுல 4ல் ஒரு கூறு அப்படின்னா 4 உளுந்து எடை. அப்ப தாமிரம் 4 உளுந்து எடை இருக்கணும். வெள்ளி நாணயமாகிய ஒரு பணம் 11 உளுந்து எடை வெள்ளி. மொத்தம் 16 உளுந்து எடையில 11 உளுந்து எடை வெள்ளி, 4 உளுந்து எடை செம்பு, 11 நாளும் 15 ஆச்சு. வெள்ளியம் முதலியவற்றில் ஒரு உளுந்து எடையும். அதாவது இந்த 4ஐயும் சேர்க்கணும் இல்ல, 4ல ஏதோ ஒண்ணு ஒரு உளுந்து எடை. அப்போ இந்த வியாக்கியானம் தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா சொல்றது வெள்ளி காசுன்னு சொல்றோம், அங்க வெள்ளியை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அப்போ வெள்ளி அங்க 2 விஷயம் சொல்லி இருக்கு. 4 பகுதி தாமிரம், ஒரு பகுதி மற்ற உலோகங்கள்னு. அப்ப மீதி எல்லாம் வெள்ளின்னு நம்ம யூகிக்கணும். இங்க தெளிவா சொல்றாங்க, 11 உளுந்து எடை வெள்ளி, 4 உளுந்து எடை செம்பு, வெள்ளியம் முதலியவற்றில் ஒரு உளுந்து எடை சேர்த்து ஆக்கப்படல் வேண்டும். அரைப்பணம் முதலியவற்றிற்கு இங்கனமே கணக்கிட்டு ஆக்க வேண்டும் என்பது. அரைப்பணம்னா 16 உளுந்து எடைக்கு பதிலா 8 உளுந்து எடை. அந்த 8 உளுந்து எடையில அதே மாதிரி எல்லாத்தையும் பாதி பாதி. 4 உளுந்து எடை செம்புக்கு பதிலா 2 உளுந்து எடை செம்பு, ஒரு உளுந்து எடை மற்ற உலோகத்துக்கு பதிலா அரை உளுந்து எடை மற்ற உலோகம். இப்படியே குறைச்சிட்டு வர வேண்டியதான். வெள்ளி மிகுதியாக கலந்திருத்தல் பற்றி இது வெள்ளி நாணயம் என்று வழங்கப்படும். அப்ப வெள்ளி நாணயம்னா சுத்த வெள்ளி கிடையாது, அது ஒரு கலப்பட வெள்ளிதான். கலப்பட வெள்ளின்னு சொன்னா கொஞ்சம் மட்டமா சொன்ன மாதிரி இருக்கும், அடல்ட்ரேஷன்ங்கிற மாதிரி அர்த்தம் இல்ல. மிக்சர், கலவை, வெள்ளி கலவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கார்க்கூறு மதிப்புடைய செம்பு காசு. மாடகம் என்னும் பெயரினதாகும். இந்த மாஷகம்ங்கிறத ஷாவட்டாங்கிறது தமிழ்ல தற்பவம் பாங்க, தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதினா ஷாவட்டா ஆக்கிடுவாங்க, அதனால மாடகம்னு எழுதியிருக்காரு. அதன் அரைக்கூறு கார்க்கூறு அரைக்கார் கூறுகளுடைய காசுகள். இவர் என்ன சொல்றாருன்னா, அதுல பாதி காலு அரைக்கால், அதுக்குத்தான்
அரை மாஷகம், அரை மாடகம், காக்கணி, அரை காக்கணி என்று கூறப்படும். அவ்வளவு தெளிவா சம்ஸ்கிருதத்துல இல்ல. இவங்க காக்கணி அரை காக்கணின்னா எவ்வளவுன்னு நமக்கு புரியல. இவங்க சொல்றாங்க அது கால் பகுதிக்கு காக்கணின்னு பேரு, அரைக்கால் பகுதிக்கு அரை காக்கணின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால் கூறு மதிப்புடைய செம்பு காசு அப்படிங்கிறது எப்படி தயாரிப்பாங்கன்னா, முன்கூறிய வெள்ளி பணத்தின் 1/4 கூறு. வெள்ளி பணத்துல 16 உளுந்த எடை வரணும். அதுல 11, 4, 1 அப்படின்னு பார்த்தோம். அதுல 4ல ஒரு பங்கு. அதாவது டெசிமல் கணக்குல தலைய சிண்ட பிச்சுக்கு வச்சிருவாங்க. பழைய காலத்துல டெசிமலுக்கே வாய்ப்பாடெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. செம்பு 11 உளுந்து எடை, வெள்ளி 4 உளுந்த அளவு எடை, வெள்ளியம் முதலியவற்றில் ஒன்றில் ஓரிரு உளுந்து அளவு எடையும் சேர்த்து செய்யப்படுவது மாடகம் என்னும் செம்பு காசாகும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க வெள்ளிய 11 உளுந்தடை எடுத்தாங்க, இங்க செம்ப 11 உளுந்தடை எடுத்திருக்காங்க. அங்க வெள்ளி 11 உளுந்தடை எடுத்தாங்க, இங்க வெள்ளிய 4 உளுந்தடை எடுத்திருக்காங்க. மற்றது ஒரு உளுந்தளவு எடை, அது அப்படியே இருக்கு. அரை மாடகம் முதலியவற்றிற்கு இவ்வாறே கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பது. அந்த காலத்துல இப்படி நாணயங்கள் அச்சிட்டு இருக்காங்க. உங்க தமிழ்ல என்ன சொல்லுது சொல்லுங்க. உலோக லட்சணங்களை அறிந்த நாணய தொழிற்சாலை அதிகாரி வெள்ளி நாணயங்கள், தாமிர நாணயங்கள் முதலானவற்றை தயாரிக்கச் செய்ய வேண்டும். வெள்ளி நாணயத்தில் 1/4 பங்கு தாமிரம் இருக்க வேண்டும். நாணயம் தயாரிப்பதற்காக வேண்டி ஒரு உளுந்து எடைக்கு இரும்போ தகரமோ ஈயமோ கலக்க வேண்டும். இந்த வெள்ளி நாணயத்துக்கு பணம் என்று பெயர். இதே சதவீத அளவுகளில் உலோகங்களை சேர்த்து அரை பணம், கால் பணம், அரைக்கால் பணம் முதலானவற்றையும் தயார் செய்ய வேண்டும். இதே போன்று கவனமாக இருப்பதற்காக 1/4 பங்கு ஏதாவது உலோகத்தை கலந்து மாஷிகம், மாஷகம், அரை மாஷகம், காக்கணி, அரை காக்கணி என்னும் தாமிர நாணயங்களையும் தயார் செய்விக்க வேண்டும். 25 रूपदर्शकः पणयात्राम् व्यावहारिकीम् कोशप्रवेश्याम् च स्थापयेत्. இங்க ரூப அப்படிங்கிறது ருப்பியா அப்படி சொல்றவங்க இருக்காங்க. பழைய காலத்துல வெள்ளியில பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு ரூபியகம் ரூபியா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு ருப்பி அப்படின்னு வெள்ளக்காரங்காலத்துல இங்கிலீஷ்ல ஆயிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க. ஆனா அன்னைக்கு ரூபியான்னா வெள்ளின்னு அர்த்தம், இன்னைக்கு வெள்ளின்னு அர்த்தம் இல்லை. பழைய காலத்துல தங்கம், வெள்ளி, செம்பு இப்படி எல்லாம் கூட வெரைட்டியா பண விவகாரங்கள், நாணயங்கள் இருந்திருக்கு. அதனால வெள்ளி பணம், தங்க பணம், தாமிர பணம் அப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க.
ரூப தர்ஷக, வெள்ளிய பாக்குறவன் இருக்கு. பாக்குறவன்னா பரிசோதிக்கிறவன், ஆராய்ச்சி பண்றவன். இப்ப தங்கத்தை உரசி பார்ப்பாங்க, எவ்வளவு தங்கம் இருக்கு, எத்தனை கேரட் இருக்குன்னு தெரியறது. அந்த மாதிரி பரிசோதிச்சு பார்க்கிறவன் ரூப தர்ஷக. பண யாத்ராம், பணத்தினுடைய யாத்திரைய, அதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்ல இன்னைக்கு உள்ள வார்த்தையில புரியதா இருந்தா டிரான்சாக்ஷன். வியாவஹாரிக்கீம், வியாவஹார டிரான்சாக்ஷன், அதாவது வெளிப்புற மக்கள் மத்தியில உள்ள டிரான்சாக்ஷன். கோஷ பிரவேஷ்யாம், கருவூலத்துக்கு நுழையக்கூடிய டிரான்சாக்ஷன். மக்கள் மத்தியில அது நாணயங்களாக புழங்கணும். கருவூலத்துல நாணயங்களா மட்டும்தான் போகணும்னு இல்லை, தங்க கட்டி வெள்ளி கட்டி அப்படியும் கூட கொண்டு சேர்த்து வச்சுக்கலாம். ஸ்தாபயேத், அதுல ஒரு நியமத்தை ஒழுங்க ஏற்படுத்தட்டும். ஆங்கிலம். The examiner of coins shall regulate currency both as a medium of exchange and as legal tender admissible into the treasury The examiner of coins shall regulate currency both as a medium of exchange, vyavaharikam, and as legal tender admissible into the treasury, kosha praveshyam. வண்ணக்கன். வண்ணக்கன் அப்படின்னா நாணய பரிசோதகன். நாட்டில் வழங்குதற் பொருட்டும் கருவூலத்தில் தொகுத்தற் பொருட்டும் பணத்தின் வழங்கன் முறையை ஏற்படுத்தல் வேண்டும். உங்க தமிழ்? நாணயங்கள் பரீட்சிக்கும் அதிகாரி எந்த நாணயங்களை வெளியில் புழக்கத்திற்கு அனுப்ப வேண்டும், எவைகளை பொக்கிஷத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். 26. ரூபிகம். ரூபிகம். அஷ்டகம் சதம். அஷ்டகம் சதம். ரூபிகத்துல வேணா ஒரு சமம் போட்டுக்கலாம். பஞ்சகம் சதம் வியாஜி. பஞ்சகம் சதம் வியாஜி. எனக்கு வியாஜின்னு இம்மு போட்டது மாதிரி இருக்கு, உங்களுக்கு இம்மு இருக்கா? ஆமா சாமி, வியாஜீம் இம் இருக்கு சாமி. அப்போ பஞ்சகம் சதம் வியாஜீம். பஞ்சகம் சதம் வியாஜீம். பாரீக்ஷிகம் அஷ்டபாகிகம். பாரீக்ஷிகம் அஷ்டபாகிகம். அஷ்டபாகிகம் சதம். அஷ்டபாகிகம் சதம். பஞ்சவிம்சதி பணம் அத்யயம் ச. பஞ்சவிம்சதி பணம் அத்யயம் ச. இப்போ சொல்ல போறது இனி ஜென்மத்துக்கு ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப இதுல பணத்தை பத்தி சொல்லிட்டு டாக்ஸ் பத்தி சொல்றாருன்னு சொல்லலாம். எக்ஸைஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வர்றது மாதிரி இது ஒரு விதமான டாக்ஸ்.
ரூபிகம் அஷ்டகம் சதம், 108 வாங்குறதுக்கு ரூபிகம்னு பேர். என்ன 1% வட்டி, 2% வட்டி, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, 1 பைசா வட்டி 2 பைசா வட்டின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ரூபிகம் அப்படின்னா நமக்கு உடனே 8ல் 1 பங்கு, 100ல் 8ல் 1ன்னு ஞாபகம் வரணும். பஞ்சகம் சதம் வியாஜீம். வியாஜீம்னு சொன்னா 100ல் 5. பாரீக்ஷிகம் 100ல் 1/4 பங்கு. எட்டுல 1 முதலே, 100ல் 8 முதலே சொல்லிட்டாரு. அதனால அஷ்டபாகிகம்ங்கிறது 1/4 அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பணம், அர்த்த பணம், பாதம், அஷ்டபாகத்துல பார்த்தோம். அதனால அஷ்டபாகிகம்ங்கிறது 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 1/4 பங்குலையும் பாதி. பஞ்சவிம்சதி பணம் 25 பணம். அத்தியம் ஃபைன். அது நம்ம படிச்சு முடிக்கல, அதுல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்யத்ர அந்யத்ர கர்த்ரு கர்த்ரு கிரேத்ரு கிரேத்ரு விக்ரேத்ரு. விக்ரேத்ரு. இந்த கர்த்ரு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் கமா போட்டுக்கலாம். பரீட்சித்ருப்யஹ பரீட்சித்ருப்ய கர்த்ரு கிரேத்ரு விக்ரேத்ரு பரீட்சித்ருப்யஹ. இவங்களுக்கு எவ்வளவு ஃபைன் போடணும்? அதாவது கள்ள நோட் அச்சடிக்கிறவன், பாகிஸ்தான்காரனுக்கு, ப. சிதம்பரத்துக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஃபைன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்ரு செய்யறவன், அச்சடிக்கிறவன், கிரேத்ரு வாங்குறவன், விக்ரேத்ரு விக்கிறவன், பரீட்சித்ரு அதை பரவ செய்கிறவன் வச்சுக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் 25 பணம் ஃபைன் போடும். ஆங்கிலம் the premia levied on coins paid into the treasury shall be %8 known as rupika, 5% known as yaji. இன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பெர்சன்டேஜ்ல தானே போடுவாங்க. 1/8 பணா percent as பாரீக்ஷிகா. பாரீக்ஷிக்கான பரீட்சை பண்றது, டெஸ்ட் பண்றது. Besides a fine of 25 pana to be imposed on offenders other than the manufacturer, the seller, the purchaser, and the examiner. பரீட்சித்ருப்யஹ எக்ஸாமினர். அதாவது அரசாங்கத்தால அனுமதி பெற்று உற்பத்தி பண்றவன், விக்கிறவன், வாங்குறவன், பரிசோதனை பண்றவன்
அல்லாம யாராவது நோட் அச்சடிக்கிற துறையில, நாணய துறையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25 பணம் அபராதம். நூற்றுக்கு 8 விகிதமுள்ள உருவிக்கத்தையும், ரூபிக்கத்தை தமிழாக்கியிருக்காங்க. 100க்கு 5 விகிதமுள்ள வாசியையும் வியாஜிய வாட்சியாக்கிட்டாங்க. ஒரு விதத்துல சொன்னா அது ரூபிகா இல்ல, ரூபிகக வியாஜி பாரீக்ஷிகக அப்படிங்கிறது மாதிரி வரணும். செகண்ட் கேஸ்ல வந்ததுனால ரூபிகம் வியாஜீம் பாரீக்ஷிகம் அப்படின்ட்டு இம் போட்டு சொல்லியிருக்காங்க. 100க்கு அரைக்கால் விகிதமுள்ள ஆராய்ச்சி கூலியையும் ஏற்படுத்தல் வேண்டும். இதுல ரூபிக்கம்னா என்ன? அதுக்கு முன்னாடி இந்த வழங்கன் முறையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அதாவது டிரான்சாக்சன் நான் சொன்னேன். அது என்னன்னா செலாவணி முறை, அந்நிய செலாவணின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. நாட்டில் வழங்குவதற்கும் கருவூலத்தில் தொகுத்து வைத்ததற்கும் முறையே முத்திரையிட்ட காசுகளாகவும் கட்டி வடிவனவாகவும் பொன் வெள்ளி முதலியவற்றை கணக்கிட்டு வரையறை செய்தல் வேண்டும் என்பது கருத்து. அடுத்தது இங்க ரூபிக்கம்னா என்ன அப்படின்னா, 100க்கு 8 விகிதம் செலவாவது வெண்பொற்காசு முதலியவற்றிற்கு லட்சணையிடும் தொழிற்சாலையில் உள்ள பணியாளருக்கு 100க்கு 8 விகிதம் கூலி கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. அதாவது ரூபிக்கம்னா கூலி. அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு கூலி 100ல 8. 100 காய் நாணயம் செய்தாங்கன்னா அதுல 8 நாணயம் அவங்களுக்கு. வியாஜி அத வாசின்னு இவர் சொல்லியிருக்காரு. 100க்கு 5 விகிதம் செலவாகுது. இது அரசனுக்கு செலுத்த வேண்டிய கூறாகும். அதுல 5 அரசனுக்கு, அப்ப 8 5 13 போச்சு. ஆராய்ச்சி கூலியாவது நாணய பரிசோதகருக்கு கொடுக்கப்படுவது. இது ஒரிஜினல் தானா, டூப்ளிகேட்டா, சிதம்பரம் அடிச்சு கொண்டு வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு அதுக்கு அரைக்கால், 100க்கு அரைக்கால் விகிதம். இப்போ இப்படி ராஜா ஏற்படுத்தின முறைக்கு மாறாக யாராவது பண்ணா என்ன பண்றது? வேறாக செய்வோர், விற்போர், வாங்குவோர், ஆராய்வோர் இவர்களுக்கு 25 பணம் தண்டம் விதித்தல் வேண்டும். கள்ள நாணயங்கள் கண்டுபிடிக்கப்படின் அவற்றை பறிமுதல் செய்வதோடு 25 பணம் தண்டமும் விதித்தல் வேண்டும் என்பது. நம்ம ஆட்கள் 2000 ரூபாய் எல்லாம் கோடி கோடியா கொட்டி கிடந்தது. ஒருத்தனையும் பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போடல. ரெட்டின்னு இங்க ஒரு தலைமைச் செயலாளர் என்னவோ இருந்தார். அவர் இப்ப சுதந்திரமா இருக்காரு. இது நான் சொல்றது டிமானிட்டைசேஷன் சமயத்துல நடந்தது. வருஷம் எத்தனை ஆகுது பாத்துங்க. அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் ஃபைன் எல்லாம் போடுறது. இந்த லட்சணத்துல ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. கேட்ட முக்காவாசி இப்ப 2000 வந்துட்டுது அப்படிங்கிறாங்க.
உங்க தமிழ் என்ன சொல்லுங்க. 100 நாணயங்கள் தயார் செய்யப்படுமானால் அதில் 8 நாணயங்கள் தயாரித்தவனுக்கு கூலியாக வழங்கப்பட வேண்டும். 5 நாணயங்கள் மன்னனுக்கு சேர வேண்டும். 8 நாணயங்கள் பரிசீலிக்கும் அதிகாரிக்கு கூலியாக வழங்கப்பட வேண்டும். அரசாங்கத்தை எட்டுன்னு போட்டாங்களா, அது 8ல் 1 பங்குன்னு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது 5, 8 அரைக்கால் பங்கு. அரைக்கால் பங்குன்னா எப்படி கணக்கு போடுறது? இப்ப 100ல கால் பங்குன்னா 25, 25ல கால்னா 12 வரும். 12 வரும். அந்த மாதிரி வர்றது மாதிரி யாருமே சொல்லல. அரைக்கால்னு இவரு சொல்லியிருக்காரு. அந்த அரைக்காலுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும்னு தெரியல. நூற்றுக்கு அரைக்கால். பழைய காலத்து தாத்தா மாதிரி யாரையும் கேட்டாதான் தெரியும். ஆனா இது கொஞ்சம் 8ங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சே, ரூபிக்கத்துல 8ன்னு சொல்லியாச்சு. அதனால இங்கேயும் 8ன்னு வந்தா சரியா இருக்காது. 8ல் 1 பங்குன்னு ஏதாவது போட்டிருந்தா ஒருவேளை சரியா இருந்திருக்கும். ஏதோ தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் படிங்க. 100 நாணயங்கள் தயார் செய்யப்படுமானால் அதில் 8 நாணயங்கள் தயாரித்தவனுக்கு கூலியாக வழங்கப்பட வேண்டும். 5 நாணயங்கள் மன்னனுக்கு சேர வேண்டும். 8 நாணயங்கள் பரிசீலிக்கும் அதிகாரிக்கு கூலியாக வழங்கப்பட வேண்டும். மேல் படிக்கும் சாமி. அவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல சாமி, நம்ம இது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் சாமி. இதை நான் ஒருக்கா படிக்கிறேன். அந்த 25 பணம் வரணும், சொல்லுங்க. அரசாங்கத்தை சேர்ந்த நாணய தயாரிப்பு தொழிற்சாலையை தவிர வெளியே நாணயங்களை தயாரிப்பவர், அவைகளை வாங்குபவர், விற்பவர், பரிசீலிப்பவர் இவர்களிடமிருந்து 100க்கு 25 வெள்ளிக்காசுகள் வரி வசூலிக்க வேண்டும். இங்க வரி வசூலிக்கணும்னு போட்டு பார்த்தா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது மாதிரி இருக்கு. அது இந்த தமிழ்ல அழகா போட்டிருந்தது, இருக்கிறத பறிமுதல் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவா ஃபைன் போடணும் அப்படின்னு. இந்த வரி வசூலிக்கும் தண்டம் போட வேண்டும்னு வரணும். வரி வசூலிக்கிறது இருக்காது. வரி வசூலிக்கிறதுனா அதை நம்ம நியாயப்படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு. 27 இது சம்ஸ்கிருதத்துல ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். கனி அத்தியக்ஷகன் வரணும். அதை எப்படி இல்லாம எழுதியிருக்காங்க. கன்யத்யக்ஷகன்னு வர வேண்டியத இது பண்ணியிருக்காங்க. நம்ம சரியா புரிஞ்சுக்குவோம். கனி அத்தியக்ஷக, கனி அத்தியக்ஷக, சங்க, வஜ்ர, மணி, முக்தா, பிரவால, ஷார, கர்மாந்தான், காரயேத், பணன விவகாரம் ச, கனி அத்தியக்ஷக, கனிம வளத்துறை அமைச்சர். நம்ம ஊர்ல ஒரு கனி இருக்கு, கொள்ளையடிக்கிற கனி, 1,76,000 கோடி. அது இல்ல. சங்கு, வஜ்ர வைரம், மணி நவரத்னங்கள், முக்தா முத்துக்கள், பிரவால பவளம், ஷார
இதுக்கு ஒரு ஒரு ஊருப்பட்ட அர்த்தம் இருக்கு. ஆளாளுக்கு பல விதமா அர்த்தம் எடுக்கலாம். இந்த இடத்துல ஆங்கிலத்துல உப்புன்னு எடுத்திருக்காங்க. இந்த க்ஷாரங்கிறதுக்கு கிளாஸ், ஜூஸ், மொலாசஸ், சால்ட், ஆஷஸ், a rogue, borax, alkali, soda or potash. இப்படி இருக்கு. நம்ம இதுல ஆஷ்ங்கிற அர்த்தம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ உப்புங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்தா சரியா இருக்குன்னு படுது. இதுல தமிழ்ல போடும்போது இன்னொரு இது பண்ணிட்டாங்க. உவர்ப்பான, உப்பான, காரமான, துவர்ப்பான, கசப்பான. தமிழ்ல 6 ருசி உண்டு. 6 ருசி இதுல போட்டாங்க. தமிழ்ல உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு சொன்னா 6 ருசி வருது. 6 ருசிக்கு பேரு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரு வார்த்தைக்கு. என்னமோ கொஞ்சம் ரசம், சாறு, ஜீரா, சர்க்கரை பாகு, காடி பொருள், திராவகம், ஆசிட்ங்கிற அர்த்தம் கூட. ஆல்கலைனா காரம், ஆசிட் நேர ஆப்போசிட், அந்த அர்த்தம் கூட கொண்டு வந்துட்டாங்க. மஞ்சள் நிறத்தை ஊதாவாக்கவும், சிவப்பு நிறத்தை நீலமாக்கவும், கருஞ்சிவப்பை பச்சையாகவும் மாற்றும் தன்மையுள்ள சேர்மான வகை. கொராசிவ், அரித்து தின்னவல்ல பொருள். உப்பளம், உப்பேரி, உப்பு தொழிற்சாலை, இப்படி ஏகப்பட்ட அர்த்தம் வச்சிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல உப்பு அர்த்தம் எடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுல புரிஞ்சுக்குவோம். பிறகு இது இன்னொரு இடத்துல வருது. அங்க லவண க்ஷாரன் வந்துருக்கு. க்ஷாரங்கிறது இது ஒரு குரூப் ஆஃப் மெட்டீரியல். அதுல உப்பும் ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். அப்படி துணியில இனி பிறகு ஒரு வாக்கியம் வரப்போகுது, பார்ப்போம். இதுல தங்கம், வெள்ளி இதெல்லாம் மட்டும் இல்ல, பண விவகாரங்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொருட்களையும் உற்பத்தி பண்ணணும். ப்ரொடக்ஷன் மேனேஜர், கனி அத்தியக்ஷங்கிறத இந்த இடத்துல வேணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்துக்குவோம். என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, உற்பத்தி பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணணும். அதனால தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, சங்கம், வைரம், நவரத்தினம், முத்து, பவளம், உப்பு மாதிரியான பொருட்கள் எல்லாத்திலையுமே உற்பத்தி பண்ணட்டும். மட்டும் இல்ல, இது எல்லாத்திலையுமே வியாபாரமும் பண்ணட்டும். பணன விவகாரம், வியாபாரம், காமர்ஸும் பண்ணட்டும் அப்படின்ட்டு அர்த்தம் எடுக்கலாம். The superintendent of ocean mines. இங்க கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தம் எடுத்திருக்காங்க. கடலில் இருந்து எடுக்கப்படுகிற பொருட்கள், கடல் சுரங்கத்துல இருந்துங்கிறது மாதிரி சொல்லப்பட்ட பொருட்களை பார்க்கும்போது அது பொருத்தமா தான் இருக்கு. shall attend to the collection of conch shells, diamonds, precious stones, pearls, corals and salt, and also regulate the commerce in the above commodities. பண்டிதமணி, உப்பள தலைவன், அவரும் கனி அப்படிங்கிறது இங்க உப்பள தலைவன் கான்டெக்ஸ்டுவலா அந்த அர்த்தத்தை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பள தலைவன்
இல்ல. ஆகர தொழிலாளி, தொழில் அதிகாரி. ஆகரம்னா சுரங்கம் அல்லது கனிம வளம், அந்த அர்த்தம் தான். உப்பள தலைவங்கிறது அடுத்தது வரப்போறது. ஆக்கர தொழில் அதிகாரி சங்கு, வைரம், மாணிக்கம், முத்து, பவழம், உப்பு என்னும் இவற்றை பற்றிய தொழில்களையும் வாணிகத்தையும் செய்வித்தல் வேண்டும். உங்க தமிழ்? இதே போன்று சங்கு, வைரம், வைடூரியம், முத்து, பவளம் முதலியவற்றின் சுரங்க அதிகாரி அதற்கான தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். அவற்றின் பண விஷயங்களையும் பார்க்க வேண்டும். திருப்பி படிங்க. இதே போன்று சங்கு, வைரம், வைடூரியம், முத்து, பவளம் முதலியவற்றின் சுரங்க அதிகாரி உப்புங்கிறது விட்டு போன மாதிரி இருக்கு. ஆமா சாமி, அது இல்ல. உங்க அந்த தமிழ் சமஸ்கிருதத்துல இருக்கா? இருக்கு சாமி, ஷாரா இருக்கு. இது கன்னிய தகக்ஷதான் சாமி இருக்கு. கனி அத்தியக்ஷக சேரும்போது கன்யத்யக்ஷகன் வரும். அத எழுதுறதுல அந்த இடையில ஒரு அவக்கிரகம் போட்டு ஒரு குழப்படி பண்ணிருக்காங்க சமஸ்கிருதத்துல. அந்த அவக்கிரகத்தை எடுத்துட்டு ஈல கீழே இருக்க கோடையும் எடுத்துட்டா நீட்ஸ் கரெக்ட், நமக்கு கிராமர் படி கரெக்டா வந்துடும். பிரிச்சா கனி அத்தியக்ஷக, சேர்க்கும்போது கன்யத்யக்ஷக அப்படின்னு வரும். அவ்வளவுதான். இப்போ அடுத்தது 28. லவணாத்யக்ஷः. லவணாத்யக்ஷः பாகமுக்தம். பாகமுக்தம். லவணபாகம். லவணபாகம். பிரக்ரயம் ச. பிரக்ரயம் ச. யதாகாலம். யதாகாலம். சங்கிருண்ணியாத். சங்கிருண்ணியாத். விக்ரயாத். விக்ரயாத். ச மூல்யம். ச மூல்யம். ரூபம். ரூபம். வியாஜீம். வியாஜீம். ச. ச. ஏற்கனவே பார்த்த ரூபிகம், வியாஜீம் அதெல்லாம் தான் இங்க வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். கூட மூல்யம்னு ஒண்ணு கூட சேர்த்திருக்காங்க. லவண அத்தியக்ஷக உப்பு அதிகாரி, உப்புள தலைவன். லவணம்னா உப்பு. பாகமுக்தம். பாக்கம்னா வேக வச்சதுங்கிற மாதிரி அர்த்தம். உப்ப கடல் தண்ணிய உள்ள வரவிட்டு பாத்தி கட்டி சூரிய வெளியில ஆவியாக விட்டு அது அப்படியே கிறிஸ்டல் ஆகும், உப்பு ஆக மாறும். அப்புறம் அத பரலாகவோ அப்புறம் பொடியாகவோ அப்புறம் கொள்ளையடிக்கிறதுக்கு தேவைப்படுன்னா அதுல அயோடின் சேர்த்து 1 ரூபா உப்ப 20 ரூபான்னு விற்கிறதுக்கோ அது வேணாலும் பண்ணிக்கலாம். பாக்க முக்தம்னா அப்படி விளைய வச்சு எடுத்தது. தமிழ்ல சொல்றதா விளைய வச்சு எடுத்தது. சூரிய வெளிச்சத்துல தண்ணீரை ஆவியாக்கிட்டு மிச்சம் வரக்கூடிய உப்பு மட்டும் படியும். உப்பளம் சொல்லுவாங்க. ராஜாக்கமங்கலம் பகுதியில அந்த அளத்தங்கர பள்ளிக்கூடம் பக்கத்துல கிடக்க அந்த பள்ளம் ஏரி இல்ல, அது உப்பளம் ஆகும். பிறகு ரொம்ப நாள் இல்லாம இருந்தது. இப்ப நான் நினைக்கிறேன் அதுல வலது பக்கம் கடற்கரைக்கு போற வழியில, அதாவது அளத்தங்கரையில இருந்து ஈத்தாமொழி போற வழியில அல்லது ராஜாங்கலம் துறை அல்லது பண்ணையூர் போற வழியில ஒரு இறால் பண்ணை ஆராய்ச்சி என்ன வச்சிருக்காங்க. அதுக்கு அது ரோட்டுக்கு இடது பக்கம் இருக்குன்னா வலது பக்கம்
மறுபடியும் இப்போ உப்பெல்லாம் தயாரிக்கிறத தொடங்கினாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போய். அத மாதிரி டெல்லி போகும்போது ஆந்திர கடற்கரையில பார்க்கலாம். பொதுவா கடற்கரை பகுதியில டிராவல் பண்ணீங்கன்னா இந்த உப்பு விளைவிக்கிறது பார்க்கலாம். முக்தம்னா விடுபட்டது, பாக்க முக்தம்னா விளைஞ்சு எடுத்ததுங்கிற அர்த்தம் எடுத்துக்குவோம். பொதுவா உப்பை விளைவிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. லவண பாகம், உப்புல பகுதி, அதாவது உப்பு பங்கு அப்படின்னு வச்சுக்குவோம். முக்தம்ங்கிறது அரசாங்கம் உப்பளங்கள்னு வச்சுக்கலாம். லவண பாகம்ங்கிறது பிரைவேட் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரக்ரயம் ஏதாவது தட்டுப்பாடு ஏதாவது இருந்தா விலை கொடுத்து வாங்கினது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். யதா காலம், அந்தந்த காலங்கள்ல சங்கிருண்ணியா, சேகரிக்கணும், கலெக்ட் பண்ணணும். உப்பு பொறுப்பாளி உப்பு தயாரிச்சு ரெடியானோன்னு அதை எடுத்துடணும். அப்ப யார் யார்கிட்ட பங்கு வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கணும், யார் யார்கிட்ட வரி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கணும். அதெல்லாம் காலாகாலத்துல பண்ணணும். விக்ரயாச்ச, விக்கிறதும் பார்த்துக்கணும். மூல்யம், விலை, உப்புக்கு விலை வைக்கிறது. ரூபம் பார்த்தவன் 108, விளைவிக்கிறவனுக்கு 108 கொடுக்கிறது. வியாஜியம், ராஜாவுக்கு 105 கொடுக்கிறது. இதெல்லாம் அவன் காலாகாலத்துல பண்ணணும். Soon after crystallization of salt is over, பாக்க முக்தம் அப்படிங்கறத அப்படி அர்த்தம் எடுத்திருக்காங்க. The superintendent of salt shall in time collect both the money rent, பிரக்ரயா, பிரக்ரயாங்கிறத பண வாடகைன்னு போட்டிருக்காங்க, and the quantity of the shares of salt due to the government, கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பங்கு லவண பாகம், and by the sale of salt thus collected as shares, he shall realize not only its value but also the premium of 5% both in cash. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மூல்யம் வியாஜம் சரி, ரூபாங்கிறத பணமா தான் வாங்கணும் துணியில ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. எவ்வளவு சரின்னு தெரியல. பண்டிதமணி, உப்பளத் தலைவன் விளைந்து முற்றிய உப்பையும் பகுதி உப்பையும், பகுதி உப்புங்கிறது பங்கு அப்படின்னு வச்சுக்கிறான், ஷேர், வரையறை உப்பையும், பிரக்ரயம்ங்கிறத வரையறைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விளைந்து முற்றிய உப்பு அப்படின்னா அரசனுடைய பணியாளரால் ஆக்கப்படுவது, அதாவது கவர்மெண்ட். பகுதி உப்புன்னா பிறரால் எடுக்கப்படும் உப்பில் அரசனுக்குரிய போர். வரையறை உப்பு இத்துணை அளவுள்ள நிலத்தில் எடுக்கப்படும் உப்பில் அரசருக்கு இவ்வளவு என்று வரையறை செய்யப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்கார். உரிய காலத்தில் தொகுத்து வைக்க வேண்டும். அவற்றை விலைப்படுத்துதலால் பண்டத்தின் விளைபொருள், ஆராய்ச்சி கூலி, வாச்சி பார்த்தோம், வியாஜி என்னும் இவற்றையும் கணக்கிட்டுக் கொள்ளல் வேண்டும். அதெல்லாம் அவன் பொறுப்பு.
உங்க தமிழ் என்ன சொல்லுது? உப்புத்துறை அதிகாரி விற்பனைக்கு வரும் உப்பில் மன்னனுக்குரிய பங்கையும் உப்புத் தொழிலை குத்தகைக்கு விட்டதற்காக கொடுக்க வேண்டிய பணத்தையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். பரிசீலிப்பவனுக்கு கொடுக்க வேண்டிய 8% அளவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி தரும் கொசுறுகளையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுல வியாஜிங்கிறதுக்கு இவர் இன்னொரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. மீண்டும் அளக்குங்கால் குறையாமை பொருட்டு 105% மிகுத்து வாங்கப்படுவது. அதாவது கொசுறுன்னு சொல்லுவாங்க. நாம் வந்து அச்சிடும் போது, இப்ப நம்ம வேதமுரசு அச்சிடுறோம் அப்படின்னா மேகசின் 100 காப்பி வேணும்னா 125 காப்பி அடிப்போம். வேஸ்டேஜ் சொல்லுவோம். இப்ப கல்யாண லெட்டர்லாம் அடிக்கணும், நமக்கு 100 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா 100 எண்ணி அடிச்சோம்னா அதுல சில இடங்கள்ல பிரிண்டிங் கோளாறு இருக்கும், சில இடங்கள்ல கிராஸ்ல போயிடும், சில இடங்கள்ல மை கூடுதலா இருக்கும், சில இடங்கள்ல மை குறைவா இருக்கும். இப்படி எல்லாம் சில சிக்கல்கள் வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. அப்புறம் அடிச்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி குறை உள்ளதெல்லாம் கழிச்சிருவாங்க. மிச்சம் ஒரு 100 தேறிடும். அந்த மாதிரி ஒரு வேஸ்டேஜ்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த வியாஜிங்கிறது இங்க அர்த்தம் எடுத்திருக்காங்க. தமிழ் உங்களுக்கு கூட மறுபடியும் இருக்க படிங்க. உப்புத்துறை அதிகாரி விற்பனைக்கு வரும் உப்பில் மன்னனுக்குரிய பங்கையும் உப்புத் தொழிலை குத்தகைக்கு விட்டதற்காக கொடுக்க வேண்டிய பணத்தையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரக்ரயாங்கிறது குத்தகைன்னு எடுத்திருக்காங்க. பாகமுக்தம்ங்கிறத உப்பு விளைஞ்ச பிறகுங்கிற மாதிரி அர்த்தம், இங்கிலீஷ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. லவண பாகம்ங்கிறத அரசனுக்குரிய பாகம்னு எடுத்திருக்காங்க. பரிசீலிப்பவனுக்கு கொடுக்க வேண்டிய 8% அளவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி தரும் கொசுறுகளையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். வியாஜிங்கிறத வெறும் கொசுறுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. பரிசீலிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாரு. அது எதனால கொண்டு வந்தாருன்னு தெரியல. ஏன்னா இங்க வாக்கியத்துல வந்து பரீட்சித்துங்கிறது இல்ல, அல்லது பாரீட்சிகம் இல்ல. உங்களுக்கு தமிழ்ல அப்படி இருக்கா, எக்ஸ்ட்ரா இருக்கா? ரூபம் வியாஜியும் பாரீட்சிகம் சேர்ந்து இருக்கா? இல்ல சாமி, வியாஜியும் சேர்தான் இருக்கு. சரி, இது ரெண்டையும் சொன்னதுனால அதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கொண்டு வந்துட்டாங்களா? சரி, 29 ஆகந்து லவணம் ஷட்பாகம் தத்யாத் வரக்கூடிய உப்பு, இறக்குமதி ஆகிற உப்புன்னு எடுத்துக்குவோம். அதுல 6 பாகம் சைனால இருந்து வருதுன்னா அதுக்கு ஸ்பெஷல் வரி போடணும். நம்ம அரசாங்கத்துக்காரனுக்கு என்னைக்கு புத்தி வருதோ தெரியல. வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டை அழிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு இறக்குறான் அப்படின்னா, அதுவும் மற்ற நாட்டெல்லாம் ஏமாத்தி சீப்பான பொருட்களை வாங்கி சீப்பான முறையில தயாரிச்சு நம்ம நாட்டுல கொண்டு டம்ப் பண்ணி நம்ம மக்களை வாங்கி அது குவாலிட்டி இல்லாம நம்ம மக்களை ஏமாந்து போய் இதுக்கெல்லாம் சேர்த்து அரசாங்கம் வரி போடணும். இங்க சொல்றாரு, இம்போர்ட்டட் சால்ட்,
shall pay 1/6 portion to the king. அதாவது 20% குறைவு. 5ல் 1ன்னா 20%, அதை விட கொஞ்சம் குறைவு. இறக்குமதினா ராஜாவுக்கு பங்கு, அரசாங்கத்துக்கு கூடுதல். அயல் நாட்டினின்று விற்றற் பொருட்டு வரும் உப்பில் 1/6 கூறு அரசருக்கு கொடுத்தல் வேண்டும். அதாவது அயல் நாட்டு வணிகன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப வெளிநாட்டுல இருந்து வாரேன்னா கூடுதல் கெட்டுறதுக்கு தயாரா தான் வரணும். இல்ல எங்களுக்கு உங்க நாட்டில் உள்ள வரிதான் எங்களுக்கும் போடணும் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. உங்க புக்ல என்ன போட்டிருக்கு? இறக்குமதி செய்யப்பட்ட உப்பில் 1/6 பங்கு மன்னனுக்கு சேர வேண்டும். அடுத்தது சரி, 30ல படிச்சு நிறுத்துவோம். ஒரு ரவுண்டா நிறுத்ததுக்காண்டி 30ஐயும் படிப்போம். சப்ஜெக்ட் ரவுண்டா முடிகிற மாதிரி தெரியல. தத்த பாக விபாகஸ்ய தத்த பாக விபாகஸ்ய விக்ரயः பஞ்சகம் சதம் வியாஜீம் ரூபம் ரூபிகஞ்ச. இதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. முன்னாடி ரூபிக்கம் சொன்னாங்க, இங்க ரூபம்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு சேர்ந்து வந்ததுனால ரெண்டுக்கும் நம்ம 2 அர்த்தம் எடுக்கணும் அப்படிங்கிறது புரியுது. வியாஜீம் ரூபம் ரூபிகம் 3 விஷயம் சொல்றாங்க. அதுல வியாஜீம் பஞ்சகம் சதம் வியாஜீம்னு போட்டாங்க. முன்னாடி வியாஜீம் அதேதான், அந்த அளவு மாறல, அர்த்தம் மாறல. அதே போர்ஷன்ல இங்கேயும் அர்த்தம் பண்ணிக்கிறீங்க இருக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை மட்டும் சொல்லிட்டு விட்டார நமக்கு தெரியல. ஆங்கிலம். The sale of this portion Bhaga Vibhaga shall fetch the premia of 5% Vyaji of 8% Rupika in cash Rupa அப்படிங்கிறாரு பண்டிதமணி. அக்கூறும் அளவு வாசியும், அக்கூறும் அளவு வாசியும் கொடுத்த வணிகன் மேல மாதிரி 1/6 பங்கு கொடுத்த பிறகு அவற்றை விற்றற் பொருட்டு, அது நாட்டுல காலடி வச்ச உடனே அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு தனி 100க்கு 5 வீதம் உள்ள வாட்சியையும், அதாவது இங்க சொல்லக்கூடிய வாட்சி அல்லது வியாஜிங்கிறது அரசாங்கனுக்கு உடைய வரி அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வியாஜினா 100ல் 5ல் 1 அது ராஜாவுக்கு அப்படின்னு. அப்ப முதல்ல சொன்ன 100ல் மொத்தத்துல 1/6 பங்கு தனி. அது போக அது உள்ள வர்றதுக்கு கால் வைக்கிறதுக்கு, அப்புறம் விற்கிறதுக்கு ராஜாவுக்கு வழக்கம் போல எல்லாரும் கொடுக்கறது மாதிரி இவனும் வரி கட்டணும். ஆராய்ச்சி கூலி, இந்த ரூபிகம்ங்கிறது ஆராய்ச்சி கூலின்னு அது இங்க வரல. பாரிக்ஷிகம் இதுலயும் டிரான்ஸ்லேஷன்ல வருது. 100க்கு 1/4 விகிதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆராய்ச்சி கூலியையும் உருவிக்கத்தையும், அதாவது ரூபிக்கத்தையும், அதாவது என்ன விஷயம்னா சுருக்கத்துல இங்க உள்ள உப்பு வணிகர்கள் என்னென்ன கொடுப்பாங்களோ அதுவும் நீ கொடுக்கணும்.
அதுல உனக்கு விதி ஒண்ணும் கிடையாது, ஸ்பெஷலா 6ல ஒரு பங்கு கொடு அப்படிங்கிறது. உருவிகத்தையும் கொடுத்தல் வேண்டும். உருவிகம் பணியாளர் கூலி பொருட்டு 100க்கு 8 விகிதம் கொடுக்கப்படுவது. உங்க தமிழ் என்ன சொல்லுது? இறக்குமதி செய்து விற்பவன் முதலில் மன்னனுக்குரிய பங்கையும் கொசுரையும் கொடுத்துவிட வேண்டும். கொசுறு 5% ஆகும். பின்னர் பரிசீலிப்பவனுக்கு இது அடுத்தது தானே? பின்னர் பரிசீலிப்பவனுக்கு ஆய்வு கட்டணமாக 8% மேலும் 8% வரியும் விற்பனை வரியும் தான் உப்பை கொண்டு விற்பதால் மன்னனுடைய விற்பனை சரக்குக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு தக்க நஷ்ட ஈட்டு தொகையையும் செலுத்த வேண்டும். கடைசி வரி மட்டும் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். முதல்ல படிச்சதெல்லாம் சரிதான். நஷ்ட ஈடு சம்பந்தமா நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சாமி. பிரார்த்தனை.